காலையில எந்திரிச்ச ஒரு நிமிஷம் ஓய்வு இருக்கு இந்த வீட்டுல. இவர் இந்த பாலை கறந்து சொசைட்டில ஊத்துனா நம்ம ஒரு வீட்டுல ஒரு வேலை வெட்டியே பார்க்கலாம். இந்த வேலையும் நம்மளே பார்க்கணும், வீட்டுல சமையல் செய்யணும், பாத்திரம் கழுவணும், துணிமணி துவைக்கணும், இவளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். மனுஷியா மாடா நினைச்சுக்கிட்டு இருக்காரா என்னமோ தெரியல. எத்தனை வேலை தான் நம்ம செஞ்சு தொலைகிறது. இதுலயும் ஒவ்வொரு வேலைக்கும் குறை வேற கண்டுபிடிக்கிறது, இது சரியில்லை அது சரியில்லைன்னு. ஆனா பாரு, மாசம் மாசம் இந்த சொசைட்டில ஊத்துற பால் காசுக்கு மட்டும் அதுக்கு முன்னாடி போய் அதை வாங்கி எனக்கு தெரியாம செலவு பண்றதுக்கு மட்டும் தெரியும். எங்க அப்பா பேச்ச கேட்டு நான் எங்க அப்பா பக்கிற மாப்பிளையே கட்டி இருந்திருக்கான். இந்த ஆளை தேடி தேடி விரும்பி விரும்பி கல்யாணம் பண்ணதுக்கு காலம் முழுக்க சீரழிவாத்தா இருக்கு. இந்த தொல்லை வேற. என்னடி பால் கறந்துகிட்டு இருக்கேன், உனக்கு போன் அடிக்குது பாரு, வந்து எடு. சும்மா படுத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீ உங்க அப்பனும்? போன் எடுத்து பேசுறதுக்கு என்ன உனக்கு? நான் பேசல. எனக்குனே எங்க இருந்து வந்து தொலையுதுன்னு தெரியல. போன் எடுத்துட்டு வா. ஏடி போன் எடுத்து பேசுறது கூடவா வலிக்குது? யார் போன்ல? உங்க அப்பா தான். எங்க அப்பாவா? ஏன் உங்க தாத்தா இல்லையா அவரு? இல்ல. அவங்க வீட்டுல துணிமணி கேட்கறதுக்கு காசு கேட்கறதுனா மட்டும் போய் கேட்பீங்க நீ உங்க அப்பனும். ஆனா அவரை மாமா மாமனாரு தாத்தான்னு சொல்றதுக்குலாம் வலிக்குது. போங்கிட்டு எனக்கு போய் அவனுக்கு போன் எடுத்து வந்து கொடுத்தல என்ன சொல்லணும்? பிறந்ததாவது என்ன மாதிரி பிறக்கணும்னு பார்த்தா அந்த மனுஷ மாதிரியே வந்து பிறந்திருக்குது. அப்பா என்னம்மா போன் அடிச்சுட்டே இருந்தா எடுக்கவே மாட்டேங்கிற? எங்கப்பா வீட்டுல வேலை சரியா இருக்குப்பா. இந்த காலையில சோறு குழம்பு ஆக்கி வச்சுட்டு இந்த மாட்டுல பால் கறந்துகிட்டு இருக்கேன்பா சொசைட்டில போய் ஊத்துறதுக்கு. நீ எதுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்க? உன் புருஷன் அந்த வெட்டி பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவனை பால கறக்க சொல்லி எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதானே? ஆமா சொன்னோன்னு அவர் கேட்டுவார். காலையில எந்திரிச்சு எங்கிட்டு போய் தொலைஞ்சாருனே தெரியல. இந்த எரும மாடி கிளம்பாம உட்காந்துருக்கா. இவளை கிளப்பி பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போகணும். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலப்பா. பெரும் ஜீரழிவா இருக்குது. என்னப்பா காலகட்டத்திலே போன் பண்ணியிருக்கீங்க? என்னப்பா? என்னத்தம்மா சொல்றது, நிம்மதி இல்லாத பொழப்பா இருக்குது எனக்கு. வாழறதா இல்ல போய் சாவறதான்னு எனக்கு தெரியல. என்னப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி சொல்லாதீங்கப்பா. எங்களுக்குன்னு உங்களை விட்டா யாரு இருக்கா? என்னமா பண்றது? நீ வேற அன்னைக்கு கண்ணை கசக்கிட்டு வந்து நின்ன. புருஷனும் ஒரு வேலை வெட்டி பார்க்க மாட்டேங்கிறாரு, கையில 10 காசு இருக்க மாட்டேங்குது. என்ன 30,000 ரூபாய் கடனை வாங்கி கொடுத்து உனக்கு ஒரு மாட்டை வாங்கி கொடுத்தேன். இப்ப கடன்காரன் வந்து டெய்லியும் வந்து காசு கேட்கறாமா. வீட்டுக்கு வந்து நிக்கிறான். எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இந்த பையன்கிட்ட காசு கேட்டா உங்க பிள்ளைக்கு நீங்க வெட்டி ஆடம்பரத்துக்கு வாங்கி கொடுத்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்ன்றான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலமா. போய் செத்து போயிடலாம் போல இருக்குது. என்னப்பா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? பேசாட்டுக்கு இந்த மாடை கூட கொண்டு போய் வித்துட்டு கடனை கட்டுங்கப்பா. ஏதோ பொழப்பு தானே பண்ணிட்டு போறேன்ப்பா. இந்த மாதிரி சொல்லாதீங்கப்பா. வாழ்க்கையே நிம்மதி இல்லாத பொழப்பா இருக்குமா. இப்ப கூட உன் தம்பி புது வீடு பார்த்துருக்கானமா, பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் வைக்கிறதுக்கு. அது இப்போ ரொம்ப அவசியமா இல்ல முக்கியமானு கேட்கறேன். இங்க இருக்கிறதுக்கு என்ன நம்ம என்ன குடைச்சல் பண்றோமா, இல்ல கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கோமா, இல்ல சோதனை படமா அடிச்சு சித்திரவதை பண்றோமா? ஒன்றும் இல்லை. அந்த பிள்ளைதான் சமைக்குது, அந்த பிள்ளைதான் எல்லாம் இருக்குது. அதுக்கு போய் இங்க இருந்து நம்ம கொடுமைப்படுத்துற மாதிரி அவன் பேசுறான். நம்ம எந்த போய் சொல்றது? காசு கேட்டதுக்கு தர முடியாதுன்ட்டான். உங்க ஆடம்பரத்துக்கு என்னால இது பண்ண முடியாது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலமா. இந்த வீடு பால் காய்ச்சறாங்களாம், அவங்க குடும்பமே வந்திருக்குது. நேத்து நான் கோவத்துல வர முடியாதுன்றேன். இவன் சொல்றான் நீங்க வராட்டி பரவாயில்ல இருங்க அப்படின்றான். அப்ப இப்ப வந்து மாமனார் மாமியார் முக்கியம். இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு ஆளாக்கி வளர்த்து எவ்வளவு பண்ணியிருப்பேன். கொஞ்சம் கூட நன்றி இல்லாம இருக்காமா. அந்த சிரிக்குதாம்பா காரணம். இந்த வீட்டுக்கு வந்தாலே அந்த ஊமையா மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கவளெல்லாம் நம்பவே கூடாது. நல்லா சிரிச்சு கலகலன்னு பேசுறவங்க மனசுல எந்த கள்ள நபடமும் இருக்காது. இந்த மாதிரி ஊமை மாதிரி இருந்தே 10 வீட்டுக்கு வெடி வச்சிருவாங்கப்பா. அவதாம்பா காரணம். நம்ம தம்பியெல்லாம் அப்படி இல்லப்பா. நம்ம எதுக்குப்பா போகாம இருக்கணும்? அவங்கெல்லாம் பால் காய்ச்சறதுக்கு இப்போ வந்து சொந்தம். முன்னாடி வண்டி கட்டிக்கிட்டு போவாங்களாம். நம்ம ஒதுங்கி இருக்கணுமா? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா. நம்மளும் போவோம். என்ன வீடு பார்த்துருக்கான் எப்படி எது நம்மளும் பார்க்கணும். நம்ம ஒதுங்கி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அதுவே பெரிய தொக்கா போயிடும்பா. யாரும் நம்ம மாப்பிள்ளை கேட்க வைக்க இல்லை, நம்ம பாட்டு காசை வாங்கி செலவு பண்ணலாம்னு நினச்சிருவாங்க. நம்மளும் போகிறோம்பா, போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பால் காய்ச்சறதுக்கு என்னதான் சீமுறை செய்யறாங்கன்னு பார்ப்போம். இல்லம்மா நான் வரலம்மா. நேற்று அவன் பேசின பேச்சே சரியில்லம்மா. நாங்கள் எடுத்து உங்க அம்மா ஒரு லோன் எடுத்து சொல்லியிருக்கேன். குழுவில் ஒரு 30,000 லோனை வாங்கி கட்டி விட்டு போறது, அப்புறம் வாரம் காசை கட்டிட்டு போறது. எதுக்கு இவங்க போய் தொங்கிட்டு கிடக்கணும்? நான் என்ன பிச்சைக்காரன் அவங்ககிட்ட போய் தொங்கிட்டு இருக்கிறதுக்கு? எப்பா நான் சொல்றது கேளுங்கப்பா. நம்ம ஒதுங்கி இருந்தோன்னு வச்சுக்கோங்க, தம்பியோட காசை சுரண்டியே தின்றும்பா அந்த குடும்பம். நம்ம இப்படி இருக்கலாமா? ஒதுங்கவே கூடாது. வாங்க எதுக்கெடுத்தாலும் முந்திக்கிட்டு போகணும். நான் இப்போ இந்த உடனே கிளம்பி வரேன். இந்த மனுஷன் வேலை பார்த்தாலும் சரி, பிள்ளைய பார்த்தாலும் சரி, இந்த உடனே கிளம்பி வரேன். அநியாய போதுடா, சீக்கிரம் கிளம்பி வாங்கடா. நான் வேற உங்க சொசைட்டிக்கு வேற போகணும். ஏதோ மீட்டிங் வைக்கிறாங்களாமா, சீக்கிரம் வாங்க. எடை இன்னைக்கு தானடா திங்கக்கிழமை. திங்கக்கிழமை முதல் நாளே இப்படி ஒப்பாரி வச்சுன்னா வாரம் முழுக்க கீழே கீழே தான் இருக்கும். வா ஒழுங்க. ஏன்டா அப்படி தினந்தோறும் அக்கப்பூர் பண்ற? கிளம்புடா. எம்மன ஹோம்வொர்க் எழுதலமா, போடா அடிப்பாங்க பாடா போலமா. இந்த நாள் லீவ் விட்டாங்க. வந்தது வந்து புக்கை எடுத்து தொலைஞ்சிருந்தா பரவாயில்ல. புக்கே எடுக்கிறதுக்கு நினைப்பே வர்றது இல்ல. இப்ப ஹோம்வொர்க் எழுதுனா அது எழுதுனா இது எழுதுனா நாங்க என்ன பண்ண முடியும்? எந்திரிச்சு கிளம்பு. இதுக்கு தாண்டா சொல்றேன், வீட்டுக்கு வந்தோடனே படிச்சிரு, எழுதி வச்சிரு, அதுக்கப்புறம் போய் விளையாடுன்னு சொன்னாலும் கேட்கறது இல்ல.
சனிக்கிழமை ஒரு நாள் முழுக்க எழுதாம விளையாட்டுன்னு அப்பயே எழுதி வேணும்னா நான் ஞாயிற்றுக்கிழமை எழுதுறேன், ஞாயிற்றுக்கிழமை எழுதுறானா அங்க போறேன் இங்க போறேன்னு ஓடினேன். இப்ப எதுவும் எழுதலன்னா நான் என்ன பண்ண முடியும்? கிளம்பு. எனக்கு வயிறெல்லாம் வலிக்குதுப்பா, வயிற்ற கலக்குதுப்பா. வயிற்றத்தானப்பா கலக்குது, ஒரு பிரச்சனையும் இல்ல. அங்க கக்கூஸ் இருக்கு, கக்கூஸ்ல உட்கார வச்சிடறோம். சரியா? ஏந்திரி. அடே, நீ உத வாங்க போறடா உங்க ஆத்தா கிட்ட. உன் கூட சேர்ந்து எனக்கும் உத வாங்க வச்சிடாத. அரவிந்து, இப்ப மட்டும் நீ பள்ளிக்கூடம் போனன்னு வச்சுக்க, சாயங்காலம் நீ வரும்போது அம்மா உனக்கு பிடிச்சத வாங்கி செஞ்சு வைப்பேன். சரியா? என்னம்மா செஞ்சு வைப்பீங்க? உனக்கு என்ன பிடிக்கும்? சிக்கன் பிடிக்கும். சிக்கன் வேணுமா வேணாமா? வேணும். சிக்கன் லாலிபாப் வேணும். குரங்கு குட்டி என்னென்னலாம் கேட்கறான் பாரு. அந்த காலத்துல எனக்கு இப்படி எல்லாம் வாங்கி கொடுத்தது எப்படியோ இருந்திருப்பேன். இந்த பள்ளிக்கூடம் போறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. அம்மா வேலை விட்டு வரும்போது உனக்கு வாங்கி வைப்பேன். நீ இப்படி அடம் பிடிச்சதுன்னா வாங்கி வைக்க மாட்டேன். சரியா? இப்ப கிளம்புறியா? எனக்கு 10 வேணும். ஆமா, ஒண்ணு திங்கிறதுக்கே திணறிடுமா. 10 வேணுமாமா, 10. சரி, அம்மா உனக்கு 10 வாங்கி வைக்கிறேன். சரியா? இப்ப கிளம்பு. அம்மா சார் அடிப்பாங்கம்மா, அடிக்க பண்ணன மாட்டேன்னு சொல்லும்மா. சரி சரி, சாருக்கு போன் போட்டு சொல்றேன். அடிக்கலாம் மாட்டாங்க, நீ கிளம்பு. அடிச்சாங்கன்னா என்னம்மா பண்ணுவேன்? உங்க அப்பா வந்து கேட்க சொல்றேன்டா, கிளம்பு. மணியே போச்சுடா, மீட்டிங் வேற வைக்கிறாங்களாமா. வாடா, பார்த்து உட்காந்துக்க சாமி. எதுக்குடா ஒப்பாரி வைக்கிற? காலங்கத்தான் ஒப்பாரி தான். வண்டியை எடியா, அவன் உட்கார்ந்ததே அப்படி 7 மணியா முன்னியும். அம்மா சிக்கன் லாலிபாப் வேணுமா, வாங்கி வைமா. படுவாவி பையன், அழுகையில கூட அதுல சரியா இருக்கான்பா. சரி அம்மா வாங்கி வைக்கிறேன், போயிட்டு வா. அம்மா போன் பண்ணி சொல்லிருமா, அடிக்கிற போறாங்க. சபா முடியலப்பா சாமி. இவனை ஒருத்தனை பள்ளிக்கூடம் அனுப்புறது போதும் உயிர் போய் உயிர் வருது தினமும். எம்மாடியே, உனக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்க. அப்புறம் இங்க எதுவும் வந்தா கட்டுறதுக்கு சேலையெல்லாம் வேணும்ல. அப்புறம் அங்கிருந்து இங்க ஊருக்கு வரும்போது மறுபடியும் அங்கிருந்து அள்ளி கட்டிக்கிட்டு வரணும். அது வெயிட் எதுக்கு தனியா சுமந்துக்கிட்டு கிடக்குறீங்க? தேவையானதை இங்க வை, தேவையில்லாதெல்லாம் அங்க எடுத்துட்டு போய் வைப்போம். இதெல்லாம் எடுத்துட்டு போட்டாமா இங்கே இருக்கட்டுமாம்மா? இங்கே தான் சேலை கட்டிக்கிட்டு இருக்கிற, அங்கே போனால் சுடிதார் தானே போட்டுக்குவ. இங்கே எல்லாம் மாமனார் மாமியார் இருக்கனால தானே சேலை கட்டுற. இங்கே சேலையெல்லாம் இருக்கட்டும், அங்கே சுடிதார்லாம் எடுத்து வச்சிருக்கல நம்ம வீட்டிலேருந்து, அதை போட்டுக்க. சரிம்மா. ஏன்னா இங்கே விசேஷம் அது இதுன்னு வைப்பாங்க, சும்மா சும்மா சுமக்க வேணாமே. பேத்தியே வாங்க பாட்டி, உட்காருங்கம்மா, வாங்க. இருக்கட்டுமா? என்னம்மா எல்லாம் எடுத்து வச்சாச்சா கிளம்புறதுக்கு? எல்லாம் எடுத்து வச்சுட்டே இருக்கோம் பாட்டி. சரிம்மா தேவையானதை எடுத்து வச்சுக்கம்மா. அப்புறம் இங்கேருந்து எதுவும் இல்லைன்னா எடுத்துக்கிட்டு ஓடி வர முடியாது. நமக்கு எதுவும் உடம்பு நல்லா இருந்தால் கூட நம்ம எடுத்துக்கிட்டு வரல. நமக்கு எப்படி பஸ்ஸெல்லாம் போகணும்னு தான் தெரியாது. என்ன பேத்தி இங்கேருந்து அங்கே போயிட்டாதான் எனக்கு தான் கஷ்டம். ஏன்னா இங்கே உள்ளவளுக ஒரு சோறு கூட நேரத்துக்கு கொடுக்க மாட்டாளுங்கம்மா. இப்பயும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வாங்க பாட்டி, நாங்கள் உங்களை அங்கே நல்லா பார்த்துக்குறோம். இல்லைம்மா, நமக்கு என்னைக்கு இருக்கிற இடம் தான் நிரந்தரம். நம்ம வயசாகி போச்சு, எந்த நேரத்தில் எது நடக்கும்னே தெரியாதுல்ல. வாடகை வீட்டில் அங்கே கஷ்டம் இல்லை, அதனால தான். சரியா? தேவையானதெல்லாம் எடுத்து வைங்க. சரியா? எம்மாடி, ஊர்லேருந்து பலகாரெல்லாம் கொண்டு வந்தோம்ல, எடுத்து கொடுத்தியா பாட்டிக்கு? அதெல்லாம் வந்த உடனே எடுத்து கொடுத்துட்டாமா மகா பேத்தி? சரிங்கம்மா. சரிம்மா, சரி எடுத்து வைங்க. இப்படித்தான் நல்ல பேர் வாங்கணும். சரியா? நல்ல பாட்டிமா, எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டாங்க. இங்கே இருக்கும்போது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக ஆறுதலாக பேசுறது பாட்டி மட்டும்தான். சரி. யாரு? காஞ்சனா வந்திருக்கிறது. காஞ்சனா? அமுதா, என்ன உட்காந்துச்சு? காலையிலே வேலை வெட்டி எதுவும் இல்லையா வீட்டுல? இப்பதாம்மா பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனேன். அவனை அனுப்புறதே பெரும் போராட்டம். என்ன காலங்காத்தாலே வந்திருக்க? தம்பி தான் பால் காய்ச்ச போறான்ல, அதான் சரி நேரங்காலமா வருவோன்ட்டு வந்துட்டேன். ஓ சரி வாரேன் பாரு. இவ வந்துட்டாளா? பாவம், அந்த பிள்ளைய புடிங்கி எடுக்காம இருக்க மாட்டாளே இவ. விடியலோ விடியலையோ இங்கே எந்திரிச்சு ஒரு வேலை வெட்டியை பார்க்கணும். என்ன இல்லாமல் எப்படி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா பாரு. இப்படி இருந்தா எப்படி வழங்கும்? என்னப்பா கிளம்பிட்டாங்களா? வீட்டுல ஒருத்தரையும் காணோம். எல்லாம் இங்கதான் இருப்பாங்க. ராசமா எந்திரி, எந்திரினே. வாங்க. என்னம்மா நீயும் வந்திருக்க? என்ன உன் பையனும் மருமகனும் கிளம்பிட்டாங்களா? இருக்காங்களா? எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்கம்மா. ஒரே ஒரு டோல்கேட் தான் மாமா, அதுக்கு மட்டும் அமௌண்ட் கட்டிடலாம். சரிங்க மாப்பிள்ள, அது அப்ப ஆன்லைன்லயே பே பண்ணிடுவோமா? சரிங்க மாமா, அப்படியே கூட பண்ணிடலாம். சரி மாப்பிள்ள. சந்தோஷம் நில்லு. என்னக்கா, எப்ப வந்த? வரது இருக்கட்டும், அப்பா அம்மாவும் பால் காய்ச்சத்துக்கு வரல நாங்களாமா. வரலைனாலும் பரவாயில்லன்னு சொன்னியாமா? அவங்க எம்பிட்டு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு எல்லாம் மறந்து போச்சா? சின்ன வயசுல எங்களுக்கு பண்றதை விட பையனும் உனக்கு தான் ஏகப்பட்டதை செஞ்சாங்க. எல்லாம் எப்படி அப்படி மறந்த? பொண்டாட்டி பேச்சு அப்படி உனக்கு கேக்குதா? பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. எனக்கு தெரியாம வீட்டுல இருந்து நீ எதுக்கு காசு வாங்கின? 30,000 ரூபாய் எதுக்கு வாங்கின? உன் புருஷனால 10 ரூபா கட்ட முடியுமா?
அதையும் மீறி நீ பாட்டுக்கு காசு வாங்கியிருக்கிற. வாங்கினதை ஒரு வார்த்தை சொன்னியா? அவங்க கஷ்டப்படுறாங்கன்ற. அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நீ என்ன பண்ணுன இந்த வீட்டுக்காக சொல்லு பார்ப்போம். அவங்க கஷ்டத்தை குறைச்சியா? இருக்க என் புருஷனுக்கு அது இல்லை, என் புருஷனுக்கு வண்டி வாங்கி கொடுங்க, என் புருஷன் ஒரு வேலை வெட்டிக்கும் போறதில்ல, அதுக்கு காசு கொடுங்க. அது மட்டுமா இப்ப மாடு வாங்கியிருக்க. ஒவ்வொன்றும் இங்க இருந்து சுரண்டிக்கிட்டு தானே இருக்க. அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நீ கம்முனா இருந்திருக்க. என்னமோ கஷ்டப்படுறாங்க. நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நான் ஏதோ பண்றேன், உனக்கு என்னப்பா பிரச்சனை? என்ன சத்தம் இங்க? ஒன்றும் இல்ல பாயி. மணி ஆகி போச்சு, நேரங்காலமா கிளம்புனா தானே அங்க போய் ஏதாவது பார்க்க முடியும். இந்தா கிளம்பியாச்சு. மழை வேற வரும்னு சொல்லியிருக்காங்க, முன்னாடியே கிளம்புங்க. இப்படியே உட்காந்து வெட்டி வாங்கி பேசிக்கிட்டு இருந்தா நேரம் ஆகி போயிடும். சரி. இப்ப நாங்களாம் வரலாமா வேணாமா? நான் உங்க யாரையும் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லலை. எல்லாரும் வாங்க, சந்தோஷமா இருங்க, நிம்மதியா சாப்பிட்டுட்டு போங்கன்னு தானே சொல்றேன். அதை விட்டு சும்மா எப்ப பார்த்தாலும் என்னைய கரிச்சு கொட்டிக்கிட்டே இருந்தா அப்புறம் எனக்கு மட்டும் எப்படி பாசம் இருக்கும்? சரி, கோவப்படாத. ஓ, என்னப்பா பொசுக்குன்னு எப்படி பேசிட்டு போறேன் பாத்தீங்களாப்பா? என் புருஷன் வேலை வெட்டின்னு பார்த்து தொலைச்சிருந்தா இன்னைக்கு நான் இப்படி உட்காந்துருப்பேனப்பா. சரி, அழுவாதம்மா. அவன் தான் அப்படி புத்தி கெட்டு பேசுறான். என்ன பண்றது? ஆதியில உங்க அப்பா எம்பிட்டு கஷ்டப்பட்டாருன்னு மொத்தத்தையும் மறந்துட்டான். மாமா, அரே பட்டுக்குட்டியே, வண்டியாடா தேவதா? எப்படா அவங்க மாமா இங்க இருக்கிறேன் நடந்தது ஊத்தியாடா? என்ன மாமா நீங்க ஏதோ வேலை வெட்டிய பாப்பீங்க, பால் காய்ச்சணும்னு சொல்லிட்டு இருந்தா இப்படி வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. என்னடா பட்டுக்குட்டி பண்ணணும்? நம்ம என்ன பால் காய்ச்சி போறோமா? கடை வியாபாரம் பண்ண போறோம்டா. இதுல என்ன தம்பி பண்றது? ஷோ மாமா, நாளைக்கு பூஜை போடணும், படம் வாங்கிட்டு வரலையா? சாமி படம், பூ பழம், அது இதுன்னு வாங்கணும். இதெல்லாம் ஒட்டரை அடிச்சு கூட்டணும். இந்த ஒட்டரையெல்லாம் தொங்கிட்டு கிடக்கு. இதெல்லாம் பார்க்காம நீங்க பட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. இப்படி தூங்கிட்டு இருந்தா தொழில் எப்படி நடக்கும்? நீங்க தொழிலதிபர் ஆவீங்கன்னு பார்த்தா இப்படி தூங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. பட்டுக்குட்டி, நாளைக்கு காலையில 10 மணி தான்டா. இப்ப என்னடா மணி ஆகுது? ஷோ இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்களா? மணி ஆயிடும் மாமா. எந்திரிங்க மாமா, வேலை வெட்டிய பாப்போம். என்னடா நீ உடம்பு வளைஞ்சு நெளிஞ்சு வேலை செஞ்சா வேர்த்து வேற கொட்டும்டா. இதெல்லாம் கசகசன்னு இருக்கும் உடம்பெல்லாம். மாமன் மேல ஸ்மெல் அடிச்சா உனக்கு தானடா ஆகாது. ஷோ கடவுளே, முதல்ல எந்திரிங்க மாமா. எந்திரிச்சு முதல்ல வேலை வெட்டிய பாருங்க. டேய் தேவத, இப்படி கோவமா பார்க்கும்போது நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அப்படியே பார்க்கும்போது அப்படியே அழகு செல்ல அப்படியே இறங்கி வந்து நம்மள அழகா திட்டுற மாதிரி இருக்குடா. உன் மேல கோவம் கூட வர மாட்டேங்குதுடா மாமனுக்கு. டேய் நீ அம்பட்ட அழகுடா. என் மாமன் செஞ்ச உருப்படியான ஒரே ஒரு வேலைதான், அது ஒன்ன பெற்றது தான்டா. டேய் நம்ம வீட்டுக்கு போமாடா. வீட்டுக்கு எதுக்கு? வேலை இங்கே தானே இருக்கு. இல்லடா, வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு இங்க வந்துருவோமே. கொட்டப்பக்கட்டையும் செருப்பையும் சேர்த்து தான் மாமா எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்கே வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் மாமா. சந்தடி சாக்குல செருப்பு விளக்கமான்னு சொல்லிவிட்டாலே. ரொம்ப அசிங்கமா போச்சு குமாரு. நான் வரலன்னு ஆளுக்கு முன்னாடி குடும்பமே ஏறி வண்டியில உட்காந்துருக்கத பாத்தியா? இதுங்களெல்லாம் என்னத்த போய் சொல்றது? புது இடம் பார்த்து சூதானமா இரு. வாரம் கோவிலுக்கு போ, சரியா? சரிங்கக்கா, நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க. அண்ணன் கூட சண்டை போடாதீங்க, அரவிந்தையும் அடிக்காதீங்கக்கா. நேரம் கிடைச்சா வந்துட்டு போங்கக்கா. மதுரைக்கு எப்பயாவது வந்தேன்னா கண்டிப்பா வீட்டுக்கு வந்துட்டு தான் போவேன். மகாபேத்தியே, சூதானமா இருக்கணும் மகாபேத்தியே. சரிங்க பாயி, நேரத்துக்கு நல்லா சாப்பிடணும், சூதானமா இருக்கணும், சரியா? ரொம்ப நேரம் கண் முழிக்காத, வீட்டு வேலையெல்லாம் அதிகமா பார்க்காதம்மா, சரியா? பாத்தியாடி இந்த கிழவிய என்னை ஒரு நாள் இப்படி பேசியிருப்பாளா? அந்த பிள்ளைய எப்படி சொல்ற பாத்தியா? வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆகலாம். நான் எத்தனை நாள் இந்த ஆள் வடிச்சு கொட்டியிருப்பேன். ஒரு நாளாவது கொஞ்ச நேரம் ஓய்வுடுன்னு சொல்லியிருப்பா. விடு ஏதோ ஒன்று பேசிட்டு போகட்டும். பார்த்து சூதானமா இரு, எங்கிட்ட அங்க இங்கன்னு போவாத, சரியா? சரிங்கக்கா. சந்தோஷ், மகாவை நல்லபடியா பாத்துக்கப்பா. சரிங்கக்கா. சரிம்மா, நேரம் ஆகி போயிடும், பார்த்து சூதானமா போ. பாட்டி பத்திரமா இருங்க, நான் ஃபோன் பண்றேன். தினமும் ஃபோன் பண்ணலினாலும் வாரத்துல ஒருக்கையாவது ஃபோன் பண்ணுமா. உங்ககிட்ட எல்லாம் பேசினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். பாத்தியாடி இந்த கிளவிய, எனக்கு வர ஆத்திரத்துக்கு வாய் திறந்துருவேன், முடியல. பாத்தேருமா, பாத்தேரு. நல்லா பிடிச்சுக்கிட்டு உட்காருமாக்கா. பிடிச்சுக்கிட்டேங்க்கா. சந்தோஷம், எவ்வளவு நேரம் ஆகும்? 1.5 மணி நேரம் ஆகும்க்கா போறதுக்கு. சரிப்பா, பார்த்து சூதானமா கூட்டிட்டு போ. பார்த்து பத்திரம். மாமா வண்டி எடுங்க. அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்காம வீட்டை இருந்து பாத்துக்க. நீ பாரு, எங்கிட்ட போய் எவனாவது எதையா தூக்கிட்டு போனா ஒண்ணும் பண்ண முடியாது. பார்த்து பத்திரம். இங்க இருக்கும்போது நல்லா பேசி சிரிச்சு கலகலன்னு இருந்த புள்ள அங்க போய் என்ன பண்ணுவாளோ? ஆமாம்மா, என்ன பண்றது? அவங்களும் வேலை வெட்டி உடம்பெல்லாம் பார்க்கணுமில்ல, இங்கே இருந்துக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஆமா சரிம்மா, நானும் போய் வேலையை பார்க்குறேன். தோட்டத்துக்கு போகணுமாம்மா? ஆமா, தோட்டத்துக்கு தான் போகணும்.